காரோட மைலேஜை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கிளைம்டு மைலேஜ் அரௌண்ட் 18 கிலோமீட்டர் கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியல் வேர்ல்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டீசல் இன்ஜினுக்கு ஒரு 18 கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து 18 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 17.5 17 கிடைக்கும். பட் ஒரு பெட்ரோல் இன்ஜின் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹைவேஸ்னால் ஒரு ஃபுல்லாகவே 4-way மாதிரி ஹைவே, அது டிராஃபிக் இல்லாமல் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 18 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கலாம். அது 17.5 17 அந்த ரேஞ்ச் கிடைக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வண்டியை வந்து இந்த ஒரு வெர்னா வாங்கிட்டு வெர்னா மாதிரி ஓட்டினா அந்த மைலேஜ் கிடைக்காது. நீங்கள் வந்து ஒரு 60 70ஸ்லேயே ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது இது மாதிரி ஹைவேஸில் ஒரு 60 70லேயே ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த மைலேஜ் கிடைக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வண்டி வாங்கிட்டு அவ்வளோ பொறுமையாக யாரும் ஓட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சு இல்லை. பிகாஸ் அட்லீஸ்ட் ஒரு இது மாதிரி ஹைவேஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட்டே 100 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் இந்த ரோட்டில் போகிறப்போ ஒரு 80 90 ட்ரைவ் பண்ணுவீங்க. இந்த பிகாஸ் ரோடு வந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. நீங்கள் 100லேயே போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அவ்வளோ மைலேஜ் கிளைம் பண்ண மைலேஜ் கிடைக்கான வாய்ப்புகள் இல்லை. அட்லீஸ்ட் நான் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து வண்டி எடுத்து அரௌண்ட் ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ் மேலே ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர் தான் கிடச்சி. அது வந்து ஃபுல்லாக சிட்டிக்குள் ட்ரைவ் பண்ணனால. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸ்டு கிளைமேட்ஸில் லைக் ஹைவே அதுக்கப்புறம் ஹில்ஸ் ட்ரைவ் ஏற்காடு போயிடும். ரெண்டுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 15 வரைக்கும் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பெங்களூர்லேருந்து பழனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் வருது. 500 கிலோமீட்டர்ஸ்க்கு டேங்க் டு டேங்க் மெத்தட் எம்ஐடிலையும் கரெக்டாக காமிச்சிச்சு. டேங்க் டு டேங்க் மெத்தடில் நாங்கள் டெஸ்ட் பண்ணதில் வந்து பார்த்தோம்னா 16.5 கிலோமீட்டர் கிடச்சிச்சு. நான் வந்து ஒன்று 80 70s வரல 100 அந்த ரேஞ்ச் தான் ட்ரைவ் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தோம்னா மோரலஸ் 100லேயே ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மைலேஜ் தான் கிடச்சிச்சு. எனக்கு இந்த மைலேஜ் வந்து 10 அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்க எல்லா காசுமே அந்த மைலேஜ் தாங்க கிடைக்கும். கிளைமேட் மைலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து 20 22 அப்படின்னு கிளைமேட் போகலாம். பட் ரியல் வேர்ல்டில் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் கிடைக்கும். பிகாஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா வெறுனாலே டர்போ பெட்ரோல் இதை விட 1 கிலோமீட்டர் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க. பட் அந்த வண்டி இது மாதிரி ட்ரைவ் பண்ணால் கண்டிப்பாக வந்து 11 12 அவ்வளோதான் கிடைக்கும். பிகாஸ் 160 HP கொடுத்துட்டு 6 70லேயே ஓட்டி நீங்கள் 20 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் எடுத்துக்கோங்க அப்படின்னா யாரும் எடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் GTI ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வண்டியை எப்படி ட்ரைவ் பண்ணுமோ அப்படி ட்ரைவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11 12 தான் கிடைக்கும். பிகாஸ் உங்களுக்கு வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படிங்கிறனால தான் வந்து நீங்கள் அந்த டர்போ பெட்ரோலுக்கே போகிறீங்க. உங்களுக்கு அந்த டர்போ பெட்ரோல் வேணாம் அப்படின்னா நீங்கள் நார்மல் பெட்ரோல் எடுத்துருப்பீங்க அட் எண்ட் ஆஃப் தி டே. நீங்கள் பிகாஸ் டர்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் இருக்குங்க. மெதுவாக ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா மைலேஜ் கிடைக்கும். அதுவே நீங்கள் வந்து வேகமாக ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவர் அந்த அளவுக்கு கொடுத்துட்டு அந்தளவுக்கு ஃபியூல் கன்சப்ஷன் பண்ணும். இதுதான் ரியாலிட்டி. பட் கிளைமேட் மைலேஜ் பற்றி யாரும் இங்கே பேச போகிறது இல்லை. ரியல் வேர்ல்டு என்ன கிடைக்குதோ அதுதான் மேட்டர்.